வணக்கம். எனக்கு தெரிஞ்சு 2017 கத்தி ரீமேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காரு நம்ம மெகாஸ்டார் சிரஞ்சீவி. பட் சைரா, ஆச்சாரியா, லூசிஃபரோட ரீமேக், காட்ஃபாதர் எதுவுமே அவருக்கு கை கொடுக்கல. வால்டர் வீரையா ஓடினாலுமே கூட போன வருஷம் வந்து அந்த வேதாளம் ரீமேக் போலா சங்கர் கவுத்துடுச்சு. அண்ட் கத்தி ரீமேக்கும் சரி, வால்டர் வீரையாவும் சரி, சிரஞ்சீவியோடைய ஃபேன்ஸுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த படமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் எப்படி நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு கார்த்திக் சூப்பராஜ் வந்து ஒரு பக்கா ஃபேன் சர்வீஸ் படத்தை கொடுத்தாரோ, அப்படி அனில் ரவிபுடி இந்த எம்எஸ்விபியோட களமிறங்கியிருக்காரு. அனிலோடைய பகவந்த் கேசரி உட்பட கடைசி 5 படங்களுமே மினிமம் 100 கோடியை கிராஸ் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் உண்மையை சொல்லிடுறேன், இந்த வரப்பிரசாத் படத்தோடைய ட்ரெய்லர் எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. ஆனால் அது ஒரு வகையில் நல்லதாகவும் போச்சு. ஏன்னு சொல்கிறேன், இந்த எம்எஸ்விபியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் SSLC பண்ணுங்கள், விருப்பம் இருந்தால் மெம்பராகவும் ஆகலாம். మన శంకర వరప్రసాద్ గారు షాటా ఎంఎస్విపి, சிரஞ்சீவி என்எஸ்ஜியில் ஆஃபீஸர். அவருடைய ஒய்ஃப் நயன்தாரா இந்தியாவுடைய நம்பர் 1 பிஸ்னஸ் உமன். ஆனால் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆகிடுது. குழந்தைங்க 2 பேர் நயன்தாரா கிட்ட வளர்றாங்க. அப்பான்னு சொன்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. பல வருஷங்களா பசங்களை மீட் பண்ண கூட சான்ஸ் இல்லாத சிரஞ்சீவி எப்படியாவது அவங்க கூட கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு அவங்க படிக்கிற ஸ்கூலுக்கே வேலைக்கு போறாரு. பேட்டா படத்தில் வரா மாதிரி தன்னை பற்றி அவங்க கிட்ட சொல்லாமையே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. திரும்ப ஒய்ஃப் கூட சேரணும்னு முடிவு பண்றாரு. சரியா அப்பா அவருடைய மாமனார் உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்றாங்க. அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு தூக்குதுறையே, அதாவது நம்ம சங்கர வரப்பிரசாதே போறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதே தான் கதை. இப்படியான படங்களை எடுக்க எப்படி ஒரு கன்விக்ஷன் வேணுமோ, அதே மாதிரி இந்த மாதிரி படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணவும் ஒரு கன்விக்ஷன் வேணும். இது ரெண்டும் ஒரே சிங்க்ல இருக்கும்போது தான் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுது. அப்படி பிளாக் பஸ்டர் ஆக தேவையான அத்தனை அம்சங்களும் இந்த படத்தில் இருக்கு. ஓப்பனிங்லேயே மினிஸ்டருக்கு ஒரு கொலை மிரட்டல் வருது. உன் பர்த்டேவா டெத்டேவா மாத்திரம் பாடுறா அப்படின்னு ரைமிங்கா மிரட்டுறாங்க. மிரட்டினவங்க மினிஸ்டர் முதற்கொண்டு எல்லாரையும் ஒரு லைப்ரரியில லாக் பண்ணி கன் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க. அப்போ மினிஸ்டருடைய செக்யூரிட்டி டீம் தலைவர் சிரஞ்சீவி அசிஸ்டன்ஸோட சேர்ந்து ஜாலியாக கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. சட்டுன்னு சீரியஸாக மாதிரி பறந்து சண்டை போட்டு அசால்ட்டா எல்லாரையும் காப்பாத்திறாரு. கட் பண்ணா அவருக்கு ஒரு பாட்டு. தென் டயலாக் எக்ஸ்போசிஷன்லயே உன் ஒய்ஃப் தான் இந்தியாவுடைய பெஸ்ட் பிசினஸ் உமன் அவார்ட் வின்னரா அப்படின்னு ஒரு கேரக்டர் கேட்கும்போது அடுத்த ஷாட்டே பெஸ்ட் பிசினஸ் உமன் அவார்ட் கோஸ் டு அப்படின்னு விஷுவலா வேற அதை காட்டுறாங்க. இதுதான் இந்த படத்துடைய மீட்டர் ஃப்ளேவர். இது உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் கன்வின்ஸ் ஆகிடுவீங்க அப்படின்னா அடுத்த 2.5 மணி நேரத்துக்கு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி. எந்த ஒரு பாயிண்ட்லையுமே சீரியஸ்னஸ்ங்கிறது இல்லை, லாஜிக் இல்லை, மேஜிக். ஸோ ஆல் அவுட்டாக அடிச்சு நொறுக்குவோன்னு பண்ணியிருக்காரு அனில் ரவிபுடி. ஆனால் அதுக்குன்னு அவர் ஹீரோயிசத்தை நம்பலை. அதை ஊருகா மாதிரி தொட்டுக்கிட்டு ஃபுல்லாக சில்லியான காமெடி சீன்ஸை வரிசை கட்டி அனுப்பிக்கிட்டே இருக்காரு. இது அவருடைய நல்ல நேரமோ இல்லை நம்ம நல்ல நேரமோ தெரியல. இந்த 10 ஜோக்ஸில் ஒரு 6 to 7 ஜோக்ஸ் ஒர்க் ஆகிடுது, சிரிப்பு வந்துடுது. இந்த ஒரு ஆஸ்பெக்டில் படம் ஸ்ட்ராங்காக நின்றுடுதுங்கிறதுனால படத்துடைய குறைகள் என்ன பெருசாக டிஸ்டர்ப் பண்ணல. ஹீரோவையே கலாய்க்கிற மாதிரி தான் படம் முழுக்க நிறைய ஹியூமர் இருக்குது. இந்த செல்ஃப் டெப்ரிகேட்டிங் ஹியூமர் தான் இருக்குது. அதில் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க. அது ப்ரிடிக்டபிளாக தான் இருக்குது. ஆனால் ரசிக்கும்படியாகவும் இருக்குது. பாட்லேயும் ஹியூமர் இருக்குது. இவங்க பெரியறதுக்கான காரணத்தையும் காமெடியாக தான் சொல்கிறாங்க. ஒரு ஓடிபி ஜோக் வருது, உனக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்னு ஒரே ஒரு டைலாக் மூலமாக ஒரிஜினல் சோர்ஸுக்கு அவங்களுக்கே தெரியாமல் அவங்களே ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு ஆப்பிள் சாப்பிட்றத வச்சு ஃபைட்டில் கூட காமெடி பண்ணியிருக்காங்க. சங்கராந்தி வஸ்து நாம் குட்டி பையனை சூப்பராக அழகாக யூஸ் பண்ண விதம், கடைசி வரைக்கும் ஹீரோ பார்க்குற அந்த மெகா சீரியல் காட்சிகள், செகண்ட் ஹாஃப்ல மாமனாரை சீண்டிக்கிட்டே இருக்கிற விதம், வெங்கடேஷோடைய சூப்பரான என்ட்ரி, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆகிற நான் ஸ்டாப் ஃபன், அனிமேஷனில் வர அந்த அபத்தமான சில்லி பேக் ஸ்டோரி, வில்லன் கூட கிளைமேக்ஸில் சண்டை போடும்போது கூட காந்தியாக மாறிடுறேன் அப்படின்ற மாதிரி வர காமெடி, இப்படி த்ரூ அவுட் ரசிகர்களை ஒரு ஜாலி மூட்லேயே என்கேஜ் பண்ணி வச்சிருக்காரு இயக்குனர். பட் அதே நேரத்தில் எமோஷனல் மூமெண்ட்ஸும் ஒர்க் ஆகுது. ஆனால் அதுக்கான பெரும்பாலான கிரெடிட்டை சிரஞ்சீவி தான் கொடுக்கணும். ரைட்டிங்குக்கு கொஞ்சம் கிரெடிட் தான் கொடுக்கணும். ஏன்னா சிரஞ்சீவியால் ஹியூமரையும் எமோஷனையும் ஈக்குவலாக பவர்ஃபுல்லாக செல் பண்ண முடியுது. ஸோ டோனலி டக்குன்னு மாறிக்கிட்டே இருந்தாலுமே கூட சிரஞ்சீவியோடைய பிரசன்ஸும் பெர்ஃபார்மன்ஸும் படத்தை காப்பாற்றுது. ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுற அந்த இனிஷியல் மூமெண்ட்ஸ், சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட்டை படம் முழுக்க சூப்பராக யூஸ் பண்ண விதம், பசங்க கிட்ட சிரஞ்சீவி பாண்ட் ஆகிற மூமெண்ட்ஸ், செகண்ட் ஹாஃப்ல வர அந்த டிபிக்கல் டேடி மூமெண்ட், சிரஞ்சீவியோடைய அம்மா கேரக்டர் நயன்தாரா கிட்ட பேசுகிற சீனு, 10 ஜோக்குக்கு நடுவில் ஒரு 2 எமோஷனல் சீன்ஸை தூவி மூட பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. வில்லன் கேரக்டர் வீக்காக இருந்தாலுமே கூட அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இல்லையா, அதுலேயும் உருப்படியான சீன்ஸாக தான் யோசிச்சு வச்சிருக்காங்க. பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ் நிறைய வச்சா மக்கள் கடுப்பாறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதையும் சரியான டேபிள் ஸ்பூன் அளவில் கலக்கி உற்சாகப்படுத்தியிருக்காரு. என்னுடைய குட்டியூண்டு தெலுங்கு சினிமா அறிவை வச்சுக்கிட்டே என்னால் அந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. வெங்கி சிறு சீன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஃபேன் சர்வீஸ் மெட்டீரியல். ஒருத்தரை இன்னொருத்தருடைய பாட்டுக்கு டான்ஸ் ஆட வச்சதெல்லாம் செம்ம ஸ்மார்ட்டான கமர்ஷியல் ஐடியா. படத்தோடைய டிராபேக்ஸ் சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லா விஷயத்தையும்
கொஞ்சம் டிராபேக்காகவும் சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம்னா ஃப்ரெஷ்ஷான கதையாக இல்லை, விசுவாசம் கதை தான். அதே பாம்பே, அதே செக்யூரிட்டி, அதே அவுட் ஹவுஸ், பொண்டாட்டி பேஸ்டா அப்படின்னு சந்தோஷப்படுற ஹீரோ, இப்படி எக்கச்சக்க ஒற்றுமைகள் இருக்கு. ஹீரோ கிட்ட அடிவாங்க தான் வில்லன் கேரக்டருங்கிற மாதிரி செம்ம வீக்கான ஒரு வில்லன். மீசாலா பில்லா பாட்டு பிளேஸ்மெண்ட் எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ரெப்படேட்டிவான ஒரு பேட்டர்ன் தெரிய ஆரம்பிக்குது. பட் பேக்கேஜிங்காக இந்த குறைகளை பெருசாக தெரியாமல் பார்த்துக்கிறாரு அனில். பட் இப்படியான ஃபேமிலி என்டர்டைனர்ஸில் வில்லனோட இன்ட்ரோல இருக்கிற வயலன்ஸ் ரொம்ப அதிகப்படியாக தான் இருந்தது. கண்டிப்பா அந்த வயலன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணிருக்கலாம். சிரஞ்சீவியோட உண்மையான கம்பேக்னா அது இந்த படம் தான். இந்த MSVPயோடைய MVP அவர் தான். 70 அப்படின்னு சொன்னா சுத்தமா நம்ப முடியல, ஆனா 16 சொன்னா நம்புவேன். பட் உண்மையை சொல்லனா ராஜா சாப்ல பிரபாஸோடைய அந்த டிஜிட்டல் டச்சப்பையும் முகத்தை மட்டும் ஒட்டி வச்சு வேற ஒருத்தர் டான்ஸ் ஆட வச்சதையும் பார்த்துட்டு இங்க சிறுவை பார்க்கும்போது இந்த ஓல்ட் ஸ்கூல் நடிகர்களுடைய ஒர்க் டிசிப்ளின் என்னங்கிறது தெளிவாக புரியுது. சிரஞ்சீவியோட அம்மாவா நடித்த ஜரீனாவுக்கும் மாமனாரா நடிச்சிருக்கிற சச்சின் கேடேகருக்கும் சிரஞ்சீவியோட வயசு கம்மி, ஆனால் அது எங்கேயுமே தெரியாது உங்களுக்கு. எஸ், சிரஞ்சீவியோட டான்ஸில் ஸ்பீடு கம்மியானது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட அதே பழைய ஸ்பீடு எதிர்பார்க்கறது கண்டிப்பாக நியாயமான விஷயமா இருக்காது. ஸ்டில் அதையும் மேனேஜ் பண்ணி ஸ்மார்ட்டான கொரியோ பண்ணியிருக்காங்க. அவரும் செம்ம ஸ்டைல்ஸ் வாகுன்னு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருடைய எஸ்டரியர் ரசிகர்கள் முதற்கொண்டு அவர் படங்களை டிவியில் பார்த்து ஃபேன்ஸ் ஆன இந்த ஜென்சி ரசிகர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் அப்பீல் ஆகிற மாதிரியான ஒரு கேரக்டர் போர்ட்ரேயல். தலைவர் நயன்தாராவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேக் டு ஃபார்ம் சொந்த குரலில் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பாராட்டு. இந்த லுக் லைக் $1 மில்லியன் சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஸ்டன்னிங்காக இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க பண்ண ரோலுங்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, அதை இன்னும் பாலிஷ்டா, டிக்னிஃபைடா, கான்ஃபிடென்ட்டா கேரி பண்ணியிருக்காங்க. கேத்ரின் தெரசாவுக்கும் ஆக்சுவலாக படத்தை ஒரு உருப்படியான ரோல் கொடுத்துருந்தாங்க, அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ராஜா சாபை விட இந்த படத்தில் அம்மா ரோலில் இன்னும் பெட்டராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஜரீனா வஹாப். சச்சின் கேடேகர் விளையாட்டான வில்லத்தனத்திலையும் நடுவில் காமெடியை கலந்து சிரிக்க வச்சிருக்காரு. அசிஸ்டன்ஸாக வர ஹர்ஷவர்தன், அபினவ் கோமத்தம், மினிஸ்டராக வர ஷரத் சக்சேனான்னு எல்லாருமே பக்கா. பீம்ஸ் சிசிரோலியோ தன்னுடைய பாடல்கள் மூலமாகவும் பின்னணி இசை மூலமாகவும் இந்த படத்துக்கு தேவையான அதிரடி, ஆர்ப்பாட்டம், ஹாப்பினஸ், மாஸ்னு எல்லாத்தையும் சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. மொத்தத்தில் இந்த MSVP ஒரு பக்கா ஃபெஸ்டிவல் திரைப்படம், சாலிட் சில்லி கமர்ஷியல் என்டர்டெய்னர். எனக்கு பர்சனலாக சங்கராந்திக்கு வஸ்து நான் படத்தை விட இந்த படம் பெட்டராகவே பிடிச்சிருந்தது. ஏன்னா அதுலேயும் கடைசியில் மெசேஜ்லாம் சொல்லி சாவடிச்சிருந்தாங்க. இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக சில்லியான ஒரு படம் தான். அண்ட் அதை விட அதிகமான ஸ்மார்ட்டான ஹியூமர் ஐடியாஸ் இந்த படத்தில் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில்லன் வர ஒரு சில காட்சிகளில் மட்டும் வயலன்ஸ் அதிகம்ங்கிறதுனால இந்த படத்துக்கு என்னுடைய பார்வையில் UA 16+ தான் ரேட்டிங். சென்னையில் சப்டைட்டில்ஸோட தான் படம் ஸ்க்ரீன் பண்ணப்படுது.